Hello friends, welcome back to our channel என் கனவு கண்மணி. நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோலயே ரெண்டு டிஃபரண்டான டிஷஸ் எப்படி பண்றதுன்றத தான் பார்க்க போறோம். ரெண்டுமே நான்வெஜ் டிஷஸ். ஒன்னு சிக்கன் சூப், இன்னொன்னு ப்ரான் மஞ்சூரியன். வீடியோவுல வாங்க நம்ம எப்படி இந்த ரெண்டு டிஷ்ஷை குயிக்கா ப்ரிப்பேர் பண்றதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சூப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். 150 கிராம் சிக்கன் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. எக்கோட அந்த ஒயிட் மட்டும் இருக்கு இல்லையா, அதை மட்டும் 2 எக்கோடது நான் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில். இது சோம்பு, மிளகு, சீரகம் மூணையும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறது. சூப்புக்காக நான் இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட் தேவையான அளவு. இது சிக்கன் சூப்புன்றனால கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பூண்டும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஆனியன், ஒரே ஒரு பெரிய ஆனியன் எடுத்துக்கணும். இது ஃபைனலாக நம்ம ப்ரெசன்டேஷன் அப்போ இது தேவைப்படும், அதாவது சர்வ் பண்ணும்போது இது தேவைப்படும். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டு, குக்கர் காஞ்சதும் ஆயில் ஊற்றிக்கலாம். குக்கரில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நம்ம நார்மல் பாத்திரத்தில் கூட செய்யலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். நம்ம எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் இது மூணையும் போட்டுட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கணும். ஆனியனோடவே கார்லிக், பச்சை மிளகாய் இது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிடணும். எல்லாம் அந்த ஆனியனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஆயில் வந்து இது சூப்புன்றனால ஆயில் நிறைய நம்ம ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக இருந்தால் போதும். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் அதுலேயே சேர்த்துடணும். நெக்ஸ்ட் அந்த பவுட்ரு சொன்னேன் இல்லையா, மிளகு, சீரகம், சோம்பு மூணும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த பொடியை ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கணும். சால்ட் கம்மியானாலும் பரவாயில்ல, நம்ம குடிக்கும்போது வேணும்னா போட்டுக்கலாம். இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது சூப் தான் இல்லையா, ஸோ நம்ம நல்லாவே தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வேறு நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம், அதனால் நல்லா தண்ணி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ஊற்றினதுக்கப்புறமா குக்கரை மூடி விட்டுறணும். இது ஜஸ்ட்டு ஒரு விசில் வந்தால் போதும் நமக்கு. அந்த விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இன்னொரு ப்ராசஸ் முடித்து வச்சுக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். கட்டி எதுவும் இருக்கக்கூடாது, அப்புறம் சூப்பில் போட்டோன்னா அந்த கட்டி கரையவே கிடையாது. இது வந்து நமக்கு அந்த கொஞ்சம் க்ரீமியாக சூப் வேணுன்றதுக்காக நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். இப்போ விசில் வந்துருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 3/4 பதத்துக்கு சூப் ரெடி ஆகிடுச்சு. மீதி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, அதுவும் நம்ம இப்போ பண்ணிவிடுவோம். பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. நமக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் வெந்துட்டது.
இதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரோட அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், தண்ணி மிக்ஸ் பண்ணி கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் பற்ற வச்சு அதை சிம்மில் வச்சுட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை அதில் ஆட் பண்ணிடணும். ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும், ஏன்னா கார்ன்ஃப்ளவர் ஊற்றுறனால அது அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கொஞ்ச நேரத்தில் அது கொஞ்சம் க்ரீமியாக மாறிடும். மாறினதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஃபைனல் ஸ்டேஜ் தான் இதை செய்யணும். நம்ம முட்டை வெள்ளை கரு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டை வெள்ளை கரு வந்து நம்ம இந்த சூப்போடு ஆட் பண்ணிக்கணும். எல்லோ போடக்கூடாது, நம்ம அந்த ஒயிட் மட்டும்தான் போடணும். இப்போ போட்டுட்டோம். அந்த ஒயிட்டாக இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும், அது வந்து முட்டையோட வெள்ளை கரு. சூடில் நம்ம போட்ட உடனேயே அது குக் ஆகிடும். நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை அப்படியே சர்விங் பவுலில் நம்ம மாற்றிக்குவோம். சுவையான சூப் இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம மட்டன் சூப் செய்திருப்போம், அது வந்து இந்த மாதிரி க்ரீமியாக இல்லை கிளியர் சூப் செய்திருப்போம். வெஜிடபிள் சூப்பில் 2 வெரைட்டி செய்தோம், ஒன்று கிளியர் சூப் அண்ட் இன்னொன்று வந்து இந்த மாதிரி க்ரீமி சூப். நம்மளோட நெக்ஸ்ட் டிஷ் ப்ரான் மஞ்சூரியன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆயில், கொஞ்சமாக ப்ரான். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு 100 கிராம்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஆனியன் வந்து ஒரு 2 பெரிய ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, இது 3ஐயும் நல்ல பொடியாக கட் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து வெங்காயத்தாள், சில்லி சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், இது சோயா சாஸ் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த ப்ரான் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு என்னன்றதை இப்போ குக் பண்ணும்போது சொல்லிடுறேன். அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அதில் நமக்கு ப்ரான் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கணும். ஆயில் கொஞ்சம் நிறைய தேவைப்படும் இதுக்கு, ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டிருக்கனால ஆயில் கம்மியாக விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரான் வந்து பேன்லேயே ஒட்டிக்கும். இந்த ப்ரானில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொன்னால் 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர், பிளெயின் சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற விட்டுட்டேன். இப்போ ப்ரான் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நமக்கு லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைட் ஃப்ரை ஆகிடுச்சு, இன்னொரு சைட் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கணும். அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் நான் மறந்துட்டேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒரு பெரிய பேன் வச்சுக்கணும். அதில் நம்ம ஃப்ரை பண்ணோம்ல அந்த ஆயிலை நம்ம இப்போ தான் யூஸ் பண்ணோம், அதனால் நான் அந்த ஆயிலே எடுத்துக்கிட்டேன். அந்த ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், சில்லி, கார்லிக், ஜிஞ்சர், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்துடணும். ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். இது ஆக்சுவலாக ப்ரௌனிஷாக ஆகணும் அப்படின்றது தேவையெல்லாம் கிடையாது. லைட்டாக ஆனியன் வெந்தால் போதும் நமக்கு. இதோ பாருங்கள், இந்த இதுக்கு வந்துட்டா, இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாலே போதும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். நம்ம ப்ரான்லேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோயா சாஸ் நம்ம எடுத்து வச்சுக்க ஒரு சாஸாக அதில் விட்டுடணும். சில்லி சாஸ்,
நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சாஸ். இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டால் போதும். அதில் லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். எப்போவுமே எந்த டிஷ்ஷில் ஆட் பண்ணும்போதும் கார்ன்ஃப்ளவர் நம்ம அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. சூப்பு இந்த மாதிரி மஞ்சூரியனில் மிக்ஸ் பண்ணி தான் ஆட் பண்ணணும். நல்லா அந்த ஆனியனோட அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் வந்து மிக்ஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர். காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா இந்த சில்லி பவுடர் போடாமே விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரான் எடுத்து அந்த ஆனியன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்துடணும் இந்த ப்ரானையும். இப்போ நம்மளோட ப்ரான் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டி கார்லிக் இருக்கு இல்லையா, அதுதான் இதில் ஹைலைட்டே. ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம அந்த வெங்காயத்தாள் வச்சுருக்கோம் இல்லையா, அதை மேலே தூவி விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ப்ரான் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அதை பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட சுவையான சூப், சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் சூப்பில் நம்ம அந்த கார்ன் சிப்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெப்பர் பவுடரை சேர்த்துக்கலாம். சால்ட்டு வேணும் பத்தலைன்னு நினச்சா நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம அந்த எக் போட்டோம் இல்லையா, அது குக் ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கும். சூப் குடிக்கும்போது நல்லாயிருக்கும் அந்த எக்கு சாப்பிட்றதுக்கு. இன்னொன்று, இந்த கப்பில் இருக்கிறது என்னன்னு பார்க்காதீங்க, காமிக்கவே இல்லையே வீடியோவில். திடீர்னு ஏதோ ஒன்று ரெடி ஆகிருக்கேன்னு. அது நம்ம அந்த ஒயிட் மட்டும் எடுத்துகிட்டு எல்லோ வச்சுருந்தேன்ல, அதை லைட்டாக பொடி மாஸ் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை நம்ம சூப்லேயும் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். இதுதான் நம்மளோட ப்ரான் மஞ்சூரியன். இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவே நல்லாயிருக்கு. ப்ரான் மஞ்சூரியன் ப்ளஸ் சிக்கன் சூப் ரெடி. ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இந்த எக் இருக்கு இல்லையா, அந்த எக்கு வந்து நம்ம மஞ்சூரியன்லேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட். சூப்பர். இந்த 2 லைட் வந்து எங்கள் தர்ஷன் வந்து அங்கே வைக்கலாமா, ப்ரெசன்டேஷன் அப்போது வந்து நம்ம வைக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்காக வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வீடியோவில் ஒரு லைட் தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 லைட் தான் நான் சொன்னேன். நமக்கு சூப்பரான சூப், சிக்கன் சூப் அண்ட் ப்ரான் மஞ்சூரியன் ரெடி. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட